ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி கோதுமை அப்பம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் உப்பு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ இது இட்லி மாவு பதத்துக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து அப்பம் ஊற்றிக்கலாம். அடுத்து வாணல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பூரி மாதிரி வரும். இது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ இது போலவே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான கோதுமை அப்பம் ரெடி.